ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவருடைய கரத்திலே நான் இருக்கிறேன். மாற்றுகிறவருடைய கரத்திலே நான் இருக்கிறேன். என்னுடைய அற்பமான ஆரம்பத்தை நான் சோர்ந்து போக மாட்டேன். ஓ, என்னுடைய முடிவு ஆசீர்வாதமானதா, என்னுடைய முடிவு கிரகிக்க முடியாததா, என்னுடைய முடிவு எண்ணி முடியாததா இருக்க போகிறது. Oh, hallelujah, 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 hallelujah. விசுவாசிக்கிறவர்கள் நன்றி சொல்லலாம். விசுவாசிக்கிறவர்கள் நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முடியும் போது மகிமையாய் மகிமையாய் சாட்சிகளோடு அற்புதங்களோடு அற்புதங்களோடு மகிமையான சாட்சிகளோடு நான் நிறைவடைய போகிறேன். அதுக்கு இப்பவே நன்றி சொல்லிடலாமா? அது எப்படி நடக்கும், அது எங்க நடக்கும், அது யாரால வரும், இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா என் தேவன் நன்மை செய்கிறவர். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். ஆமென், 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 ஆமென். ஆவியானவரே, ஆமென், 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 ஆமென். Amen. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். நல்ல நன்றி சொல்லி உள்ள வரலாம். அப்பாவுக்கு மகிமையான துதிகளை செலுத்தி. ஆமென், 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 ஆமென். Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Amen, 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 amen. ஆவியானவரே, ஓ கர்த்தரை அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியலையே. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, நீ சர்வ வல்லவராயிருந்து நடத்தினீரே, நடத்தினீரே, நடத்தினீரே. நன்றி ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. சகல தடைகளை நீக்கி போட்டீங்களே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Oh radana magada radalama rimagada raboradalama shadana mori angaradala. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அப்பா. நீரே உண்மையுள்ள ராஜாவாய் இருந்து நடத்தினீரே, நடத்தினீரே, நடத்தினீரப்பா. எல்லா தீமைகளின் நன்மையாய் மாற்றினீரே ராஜா. ஹalleluya, hallelujah, hallelujah. பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக கூட இருந்தீங்களே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இருதயத்தின் ஆழத்தில் இருந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். Thank you daddy, thank you daddy, thank you daddy, thank you daddy, thank you daddy. Amen, 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 amen. நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறதற்காக, நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறதற்காக, ஜீவனும் சமாதானமும் என்னை நிரம்பி இருக்கிறதற்காக. Oh yes, 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 yes. Hallelujah, 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 hallelujah. ராஜாவின் வேலை செய்ய அழைத்தீரே, அழைத்தீரே, அழைத்தீரேப்பா. அப்பா, உம்முடைய விசேஷித்த ஊழியத்தை செய்ய அழைத்திருக்கிறீரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கர்த்தருடைய செயல்கள் மகத்துவமானதாய் இருந்தது, மகத்துவமானதாய் இருந்தது. கர்த்தருடைய செயல்கள் எண்ணி முடியாததாய் இருந்தது. நன்றி, நன்றி, நன்றி. அப்படியே சொல்லி சொல்லி துதிக்கலாம், சொல்லி
சொல்லி சொல்லி அப்பாவை துதித்து அவர் செய்த எல்லா நன்மைகளை நல்லா சொல்ற நேரம் தான் இது. அப்பாவை நல்லா உயர்த்தி கண்களை மூடி அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, டேடி உங்களை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்படலையே, 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 வெட்கப்பட்டு போலையப்பா, வெட்கப்பட்டு போலையப்பா. இந்த ஆண்டு முழுவதும் நல்ல வேலைகளை தந்தீங்களேப்பா, குறையில்லாம வேலைகளை தந்தீங்களேப்பா. வீட்டுல சும்மா இல்லாம வருமானம் வந்து கொண்டே இருக்கும்படி செய்தீங்களேப்பா. எங்க வீட்டுல களஞ்சியங்களெல்லாம் நிரம்பும்படி செய்தீங்களேப்பா. அங்கலாய்த்து நின்ற போதெல்லாம் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கி வழி திறந்ததுக்காக நன்றி ஆவியானவரே. பூட்டப்பட்ட வாசல்களை திறந்ததுக்காக நன்றி ஆவியானவரே. சொல்லலாம் சொல்லலாம் சொல்லலாம். நன்றி. பலன் தந்தீங்களே, வேலைகளை செய்ய பலன் தந்தீங்களேப்பா, எல்லா காரியங்களை செய்ய பலன் தந்தீங்களேப்பா, குடும்பங்களை பார்க்க பலன் தந்தீங்களேப்பா. இந்த ஆண்டு முழுவதும் வீண் விரைய செலவுகள் இல்லாம நடத்தினீங்களேப்பா. எந்த பெரிய மருத்துவ செலவுகள் இல்லாம நடத்தினீங்களேப்பா. சொல்லலாமா 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 சொல்லலாமா. எல்லாவற்றுக்காகவும் 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 நல்ல வண்டி வாகனங்களை கரங்களில கொடுத்தீங்களேப்பா. வேணுங்கிற இடங்களுக்கு போய் கொண்டு வர எல்லா காரியங்களை செய்தீங்களேப்பா. பெட்ரோல் அடிக்க கிருபை செஞ்சீங்களேப்பா. ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி நன்றி நன்றி. Oh, hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Hallelujah. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே. ஓ ரமதனரதலபஷகதுரதலதரபா. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, எடுத்தீரே. உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல பலன் தந்தீங்களே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்கள் இரட்சண்ய கண்மலையாய் கூட இருந்து நடத்துனீங்களே. ஓ மக்கு நன்றி அப்பா. நன்மைகளின் நாயகரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறப்பா. எவ்வளோ ஆச்சரியமா கத்திருந்த ஆண்டு முழுவதும் நீங்க நடத்தி வந்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த 5வது நாள் கூட்டத்தில் கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி உள்ள இருதயத்தை இன்னும் அதிகம் எங்களுக்கு தாங்கப்பா. இன்னும் நன்றி நிறைந்த இருதயத்தோட எங்களுக்கு துதி நிக்கவே கூடாதுப்பா. எங்க சத்தம் குறையவே கூடாது. அவ்வளோ நன்மை நீங்க செஞ்சிருக்கிறீங்க டாடி. நாள் முழுவதும் நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் போதாது 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 ராஜா. அப்படிப்பட்ட நன்றி நிறைந்த உள்ள எங்களுக்குள்ள பெருகட்டும் பெருகட்டும். என்ன சொல்றதுனே தெரியாம உட்காராதபடிக்கு அப்பாவுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிற இருதயம் பெருகுவதாக ராஜா. பெருகுவதாக 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 ராஜா. என் கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆவியானவரே, நீங்க தான் நாட்களை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை என்னன்னு யோசிக்க கூட கூடாது. ஆமென். அவர் அவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரு. அவர் நம்ம யோசிச்சு நன்றி சொல்றதை விட அப்படியே வாய்களை மூடி அப்பாவை கண்களை மூடி அப்பாவை பார்த்தா அந்த நன்றி சரசர சரசரன்னு உள்ள வருது. பாத்தீங்களா? அவர்கள் தான் தேவனோடு சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தேவனோடு நடக்கிறதுனால அந்த நன்றி அவங்களுக்கு, அவங்க உட்கார்ந்தாலும் நன்றி, எழுந்தாலும் நன்றி, நான் எங்க போனாலும் வராலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துறீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சத்தமா ஒரு ஆமேன். ஆமென். அந்த நன்றி நிறைந்த உள்ளம் நமக்குள்ளே பெருகுவதாக. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே,
பேர் சொல்ல முடியாமா? துதிப்பேன் உம்மை, பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே ஹalleluya, கனமும் உமக்கே ஹalleluya, மகிமை உமக்கே, ஓ புகழ்ச்சி உமக்கே, ஆமா புகழ்ச்சி உமக்கே ஹalleluya.
ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தது அவர்தான். ஆமென். உளையான சேற்றிலிருந்து எடுத்தது அவர்தான். உன்னத அனுபவத்தை தந்தது அவர்தான். ஒன்றுக்குமே உதவாத நம்மளை எடுத்து பயன்படுத்துறதும் அவர்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரயோஜனமே இல்லாத ஒன்றை உதவுகிற பாத்திரமா மாத்த அது என் தேவனால மாத்திரம்தான் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன தேவன் அப்படிதான் பயன்படுத்துறாரு, என்ன அப்படிதான் தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு, எனக்கு அப்படிதான் அனுபவங்களை கொடுத்திருக்கிறாரு. ஓ ஹalleluya, ஹalleluya. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி ஆமென் போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மரம் ஆமென் நம்பின் வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எந்த நேசா இரக்கத்தின் சிகரம். ஆமென். இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஆமென். ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. இயேசு மகாராஜா எஸ் எஸ் ஆமென் நீரே. இயேசு மகாராஜா எந்த நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி ஆமென் ஆமென் உண்மை உண்மை ஆமாராஜா. உமது திருநாமம் கைவிடல. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை. ஆமென். ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. சிக்கற்றோர் வேதனை அறிந்த உதவிடும் தகப்படும் நீரே. ஆமென் ஆமென். திக்கற்றோர் வேதனை அறிந்த
உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் சொல்லுவர். ஆமென். உடைந்த என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் தள்ளுவர். ஆமென். ஒன்றுக்கும் நீரெவரையும் தள்ளுவதில்லை. இயேசு மகாராஜா. ஆமென் ஆமென். சிகரம் நீரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு. ஆமென் ஆமென். உமது திருநாமம் ஆமென் கைவிட. மீண்டும் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு. அம்மா உமது திருநாமம் கைவிட படுவதில்லை. நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஓ எஸ் ஜீசஸ். ஆமென். நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்லா ஆமென் ஆமென். என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் என்னோடு இருக்கும் போது நான் சோர்ந்து போவதில்லை. நாம் அப்படி எல்லாரும் எழுந்து நின்ற அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கீங்கப்பா. தாவீது சொல்லுவது போல நானும் சொல்லுவேன், கர்த்தரின் வலது பாரிசத்தில் இருக்கிறா. என் கர்த்தரின் வலது பாரிசத்தில் இருக்கிறா. கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறா. நான் அசைக்கப்படுவதில்லை. நன்றி சொல்லலாம். அப்படியே நன்றி சொல்லி வாய்களை திறந்து நன்றி சொல்லலாம். கர்த்தருக்கு நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. ஓ ஹalleluya ஹalleluya. என் பலனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. எஸ் எஸ் எஸ். எவ்வளவு முடியுமோ நல்லா அப்பாவை ஒரு 5 நிமிடம் எல்லாரும் முழு பலத்தோடு நன்றி சொல்லிடலாமா? எஸ், முழு பலத்தோடு நல்ல ஆவியில நிரம்பி சோர்வுக்கோ தூக்கத்துக்கோ இடம் கொடுக்காம அப்பாவை பார்த்து டேடி முழு இருதயத்தோடு ஃப்ரெஷ்ஷான ஒரு துதி அப்பாவுக்கு கொடுத்துருங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான துதியை, ஒரு நல்ல பலனுள்ள வார்த்தைகளை. எஸ் 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 எஸ். ஆமென் 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 ஆமென். ஆமா 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 ஆமா. சாமுவேலுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட தரையில விழலன்னு வேதம் சொல்லுது. ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து போகல. அதே போல உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட தரையில விழுவதில்லை. அதை அந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக 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 அந்த வாக்குத்தத்தத்தின் அறுவடையை பார்த்தே தீருவேன்னு நம்புறவங்க, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல நிறைவேறுகிறத நான் பார்த்தே தீருவேன்னு நம்புறவங்க நல்லா நன்றி சொல்லலாமா? எஸ் டாடி. எஸ் 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 எஸ். ஆமென் 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 ஆமென். Thank you Jesus. Ramagadaralalama Ridanama Shadaralalabo. Amen. Radaralalaba Rigadanama Shadaradalabo. Amen. 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 Amen.
ஆமா ஆமா, சொல்லி சொல்லி நன்றி சொல்லலாம், சொல்லி சொல்லி. ஆமா 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 ஆமா, எண்ணி எண்ணி துதிப்ப, எண்ணி எண்ணி துதிப்ப, எண்ணி எண்ணி துதிப்ப. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நன்றி சொல்லுவப்பா. எவ்வளோ பெரியவர், அவ்வளோ பெரியவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்தீங்களே, அழைத்தீங்களே, அழைத்தீங்களேப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாதை இல்லாத இடங்களில எத்தனை ஆண்டு, இந்த ஆண்டு முழுவதும் பாதைகளை திறந்தீங்களேப்பா, பாதைகளை திறந்தீங்களேப்பா. ஓ, நிற்கதியாய் நின்ற சூழ்நிலையில கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்தீங்களேப்பா, திறந்தீங்களேப்பா, திறந்தீங்களேப்பா. ஒன்றுமே புரியாத சூழ்நிலையில கர்த்தர் ஒரு நல்ல தீர்வை கொடுத்தீங்களேப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. நன்றி நன்றி சொல்லலாமே. ஆமென் 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 ஆமென். ஆமாரடி ஓ ரதா ரதா நமஷகதரலா. ஹalleluya hallelujah 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 hallelujah. Glory 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 glory. நல்ல பிள்ளைகளை தந்து பாதுகாத்தீங்களே. ஓ ரதனா மஷகர ரதலவோ. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிச்சீங்களே, என் கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணினீங்களே, வாய்க்க பண்ணினீங்களே, வாய்க்க பண்ணினீங்களே. என் பாதைகளை வாய்க்க பண்ணினீங்களே. எத்தனை நெருக்கங்களில தள்ளுண்டு கீழே தள்ளப்பட்டாலோ ஓ மீண்டும் எழும்பி நிற்க பெலன் தந்தீங்களே, பெலன் தந்தீங்களே, பெலன் தந்தீங்களே. நன்றி ஆவியானவரே, நன்றி 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 அப்பா. எத்தனை மனிதர்கள் எங்களுடைய நன்மைகளை எதிர்த்து நின்ற போதோ எங்களுக்கான ஆசீர்வாதத்தை, எனக்கான ரெகபோத்தை ஒருவனும் எதிர்த்து நிற்காதபடிக்கு, எதிர்த்து நிற்காதபடிக்கு அந்த ரெகபோத்தை எனக்கு வாய்க்க பண்ணினீங்களே. ஏசேக்கு போனாலும் சித்தனா போனாலும் என்னுடைய ரெகபோத் எனக்காக உண்டு, எனக்கான ரெகபோத் நிச்சயம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு மனிதனும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் எவ்வளவாய் ஒட்டுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள், பெருகினார்கள். இந்த ஆண்டு உன்னை எவ்வளவு சத்துரு ஒட்டுக்கினாலோ, எவ்வளவு ஒட்டுக்கினாலோ முடிவுல என்ன தெரியுமா வரும்? ஒரு பெருக்கம், ஒரு பெருக்கம், ஒரு பெருக்கம், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை. ஓ எஸ், ஹalleluya. ரொம்ப கீழே தள்ளப்பட்டிருக்கேன், ரொம்ப மனிதர்களால நான் மிதிக்கப்பட்டிருக்கேன், ரொம்ப நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்களா? நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஒடுக்கப்படும் போது, துரத்தப்படும் போது, வராதேன்னு சொல்லும் போதோ வெளியில வந்து அப்பாவுக்கு பார்த்து நன்றி ஆவியானவரே, நான் அவ்வளவாய் பெருக போகிறேன், பெருக போகிறேன். அதற்கு அடையாளம் தான் நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறேன், அதுக்கு அடையாளம் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட தூஷணங்களை நான் பார்க்கிறேன். ஒரு பெருக்கத்தின் அபிஷேகம் என் மேல இருக்குன்னு நம்புறவங்க நன்றி சொல்லலாம். நன்றி நன்றி நன்றி. நான் பெருக போறேன், பெருக போறேன், பெருக போறேன். வர்த்திக்க பண்ண போகிறா தேவனே, நீ வர்த்திக்க பண்ணுகிறா. ஓ என்னுடைய ஜனம் பெருக போகுது. ஆமா, எத்தனை பேர் என்னை அழைக்க நினைத்தோ, அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தோ, உம் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோ, உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தோ, உம் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே,
எஜமானனே, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க
அன்புக்கு இணையே இல்லை. கர்த்தர் உயர்ந்திருப்பார், கர்த்தர் மகிமைப்படுவார். கண்ணுக்கு தெரியாமல் செயல்படுகிற கர்த்தர் உன்னுடைய உள்ளத்திற்குள் வந்து உனக்கு தைரியத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் கொடுப்பதின் மூலமாக உன் வாழ்க்கையிலே தெளிவு கொடுக்கிறார். உன் வீட்டிலே சண்டையை அமர்த்தி போடுகிறார். எந்த நஷ்டம் அடையாத ஞானத்தை தருகிறார். உன் சரீர ஆரோக்கியத்தை தருகிறார். கண்ணுக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையை சிறப்பாக கட்டமைத்து ஆசீர்வதித்து ஆரோக்கியம் கொடுத்து ஐஸ்வர்யத்தினால் நிரப்பி இறுதியில் நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்வார். அந்த தேவனுக்கு என்றைக்கும் மகிமை உண்டாவதா. நமக்கு கர்த்தருடைய மகத்துவமான நாமமாகிய இயேசு என்கிற நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமத்தின் கிறிஸ்துவின் வாசனையை பூமியெங்கும் பரப்பும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்ட பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதா. நன்றிங்க பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். சில அறிவிப்புகள் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை விசேஷ ஒரு உபவாச சுகமளிக்கும் விடுதலை உபவாச ஜெபம் இந்த காலை நேரத்தில் 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். வெளியிலிருந்து ஒரு சுவிசேஷகர் வருகிறார். அதனால் உங்களுக்கு தெரிந்த வியாதியஸ்தர்கள், பிசாசினால் கட்டப்பட்டதாக உணர்கிறவர்கள், எந்நேரமும் குடும்ப சண்டையில் இருக்கிறவர்கள், பலவிதமான மனக்கலக்கத்தோடு நிம்மதி இல்லாமல் இருக்கிறவர்களை நீங்கள் சிரமேற்கொண்டு அவர்களை அழைத்து வாருங்கள். நீங்களும் வேலைக்கு செல்லாதவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் தயவு கூர்ந்து வந்து இந்த கூட்டத்துக்காக ஜெபியுங்கள், ஆதரவாக இருங்கள். இந்த நாள் கூட்டத்துக்காக வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா? வலது கரத்தை உயர்த்தி இந்த உள்ள வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுங்கப்பா. வரக்கூடிய ஜனங்களை தொடுங்கப்பா. கட்டப்பட்டவர்களாக வரவங்களை விடுதலையாக்கி விடுங்க ஏசப்பா. இனம் புரியாத சமாதானோட உள்ளங்களை நிரப்பும்படி செய்யுங்கப்பா. பிசாசுகள் வெளியேறுவதாக, வியாதிகள் சுகம் அடைவதாக, எல்லா பிரச்சனைகள் மறைந்து போவதாக கர்த்தர்களை பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்திலே. ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் நாளை காலை தினம் இந்த அதிகாலை ஜெபம் இருக்காது. நாளைக்கும் நாளானிக்கும் இருக்காது. மறுபடியும் அடுத்த வார திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மீண்டும் இந்த அதிகாலை ஜெபங்கள் இருக்கும். இன்றைக்கி இந்த வாரம் முழுவதும் வந்தவங்க அடுத்த வாரத்திலும் தொடர்ந்து வாருங்கள். அதிகாலையில் அந்த 1 மணி நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த பிரசன்ன தலைக்குள்ளே இறங்கிருச்சுன்னா அந்த நாளே எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. அவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த அதிகாலை ஜெபம்னு வைக்கிறதுனாலேயே சிலர் நீங்கள் உதிக்கிற சூரியனை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் தொடர்ந்து உதிக்கும் சூரியனை பாருங்கள். என் ஆண்டவர் வேதத்தில் அவரைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் உதய சூரியன். அருணோதயம் என்றால் உதிக்கிற சூரியன் அர்த்தம். அவர் தான் அருணோதயம். அதில் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு அப்பாவை உள் வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் உள்ள தொழிலும் காரியம் குடும்பம் போனீங்கன்னா அவ்வளோ தெம்பாக இருக்கும், அவ்வளோ பலனாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு பயிற்றுவிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஜெபங்கள் நடக்குது. வருகிற வாரத்துலேயும் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் இருக்குது. நான் பார்க்குற அநேக பெரிய மனுஷங்களை படித்த புத்தகத்தை படிக்கும்போது யாரெல்லாம் அதிகாலையில் எந்திரிச்சு காரியங்களை செஞ்சுருக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் லேட்டாக எந்திரிச்சிருக்கிறாங்களோ அவங்க மைண்டெல்லாம் அப்படியே சாவதானமாக சோம்பேறித்தனமாக அப்புறம் பார்த்துக்கலாம், சாயந்தரம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி மைண்டு மாறி அவங்களுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் தள்ளி போகிறத பார்க்குறோம். ஆனால் நீ அதிகாலையில் எந்திரிச்சிங்கன்னா மனசு அப்படி வெடுக்குன்னு இருக்குமா? அதெல்லாம் அப்புறம்னு தள்ளி போடுற புத்தியே வராது. அப்பப்போ நம்ம கடமைகளை செய்கிறவங்களா இருக்கிறதுனால நம்முடைய உயர்வுகள் ஆசீர்வாதங்கள் நம்ம கைகூடி வரும். அதனால் இதை நம்ம வாழ்க்கையில் பயிற்றுவிக்கணும். அடுத்த வாரமும் நீங்கள் வரும்படி உங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை
அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி நான் சனிக்கிழமை சாயந்தரங்கிறது ஒரு ஆயத்தமாகிற நாள். அசல் நம்ம வேதம் அப்படி தான் கற்றுக் கொடுக்குது. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியினால். ஸோ அந்த சமயத்தில் சமைக்க மாட்டாங்க, வெளியில் போக மாட்டாங்க, ட்ராவல் பண்ண மாட்டாங்க, சொந்த பேச்சை கூட பேச மாட்டாங்க. அவ்வளோ பயபக்தியாக தங்களை ஆயத்தப்படுத்திட்டு போய் அந்த ஆராதனையில் உட்காருவாங்க. அப்படி ஆயத்தத்தோடு வர்றவங்களை கர்த்தர் சும்மா வெறுமையாக அனுப்பிச்சிடுவாருங்கிறீங்களா? ஆச்சரியமாக நிரப்பிடுவார். அதனால் நல்ல ஆயத்தத்தோடு சனிக்கிழமை சாயந்தரம் கொஞ்சம் ஜெபத்தில் உட்காருங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை சாயந்தரமே உங்கள் துணிகளை அயன் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுங்கள். அடுத்த நாள் காலையில் 9 மணினா 9:15 வராதிங்க, வீட்டிலிருந்து 8:30 கிளம்புங்க, இங்கே 9 மணிக்கு சேருங்க. இப்படி நம்ம அவரை கனப்படுத்தி மரியாதையோடு இந்த ராஜாவை தேடும்போது அவர் நம்மளை அவ்வளோ உயர்த்தி வைக்கிற விரும்புகிறவராக, அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துக்கு வெள்ளை உடையோடும் வெள்ளை மனசோடு வாங்க. இருதயத்தை வஞ்சிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல, யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து சொல்கிற கேட்குறவங்களுக்கு இருதயத்தை க்ளீன் பண்ணுங்கள். கல்லங்கப்படம் இல்லாமல் வாங்க. புளித்த மாவையெல்லாம் எடுத்து கீழே கொட்டிடுங்க, துப்புரவாக்கிடுங்க. யாரெல்லாம் நல்ல ஆயத்தத்தோடும் நல்ல உணர்வோடு அர்த்தத்தோடு அதை எடுக்கிறாங்களோ அவங்கள திருவிருந்து எப்படியோ வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்திடும். ஏன்னா அது திருவிருந்துங்கிறது என்னது? அவருடைய உடம்பு, அவருடைய ரத்தம், அதை நம்மளை வாழ வைக்கிறது. அது அவரே உள்ள வர்ற மாதிரி, அவரே உள்ள வர்ற மாதிரி, அவருக்கு சாவே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் நல்ல ஆயத்தமாகிய திருவிருந்து எடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த 5வது நாளாக நாம் தியானிக்கிற வசனம் என்னன்னா, தேவனுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி கொண்டு வருகிறோம். 4 நாட்களும் தேவனுக்கு நன்றி சொன்னதில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி காமிச்சிருங்க பார்ப்போம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அப்பாவுக்கு நன்றி சொல்கிறது அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லாத்துக்கும் நன்றிப்பா. நினச்சா ஒவ்வொன்றுமே அவருடைய கிருபை இல்லையா? ஒவ்வொன்றுமே அவர் தயவு இல்லையா? அவருடைய கிருபை இல்லாமல் என்ன நடந்துச்சு? நம்மளை வாழ வைக்கிற கடவுள் அவர். சாதாரண காரியத்தில் கூட பெரிய அற்புதங்கள் அவர் செஞ்சுருக்கிறார். பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட சின்ன விஷயத்தில் தான் தொடங்கியிருக்கு. பெரிய பிரச்சனை கூட சின்ன விஷயத்தில் வேலையை பார்த்துட்டு போயா அப்படிங்கிற மாதிரி ரோட்டில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நின்று சண்டை போட்டு வந்து வெட்டு குத்து அப்படி ஆக்ஷன் அப்படிலாம் போயிருக்குது. ஆனால் நமக்கு சின்னதையும் ஆண்டவர் மாற்றியிருக்கிறாரு, பெருசையும் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார், எல்லாத்தையும் நன்மையாக நடத்தியிருக்கிறாரு. அதுக்காக நன்றி சொல்லணும் இல்லை? அதனால் வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 31:21. அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நம்மளாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். கிறிஸ்தவங்கன்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஸோ கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்துகிறார். கிறிஸ்துவின் ஆவி நம்மை பிடித்திருக்கிறது. அந்த ஆவி நமக்குள் எண்ணங்களை மாற்றி அமைக்கிறது. அந்த ஆவி தம்முடைய வல்லமையின்படி நம்மை நடத்துகிறது. நேற்று தினத்தில் பார்த்தது போல நாம் நன்றாக உழைக்க வேண்டும், ஆனால் உழைப்பை நம்பக்கூடாது. நம்ம நல்லா ஜெபிக்க வேண்டும், ஆனால் ஜெபத்தை நம்பக்கூடாது. நல்லா உபவாசிக்கணும், ஆனால் உபவாசத்தை நம்பிடக்கூடாது. இப்போ யாரை நம்பணும்? இயேசுவை தான் நம்பணும். எல்லா கணமும் யாருக்கு? உபவாசத்துக்கு இல்லை, இயேசுவுக்கு. எல்லா மகிமையும் யாருக்கு? ஜெபத்துக்கு இல்லை, யாருக்கு? இயேசுவுக்கு. அல்லேலூயா. எல்லா மகிமையும் யாருக்கு? நம்முடைய பரிசுத்தத்துக்கு இல்லை, யாருக்கு? இயேசுவுக்கு. நாம் நம்முடைய பரிசுத்தத்தினால் உயர்ந்தவர்கள் அல்ல, நாம் இயேசுவினால் உயர்ந்தவர்கள். நாம் நம்முடைய பக்தியினால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் அல்ல, நாம் இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். பேதுரு சொல்லுகிறது போல, நாங்கள் எங்களுடைய சுய பக்தியினாலாவது
சுய சக்தியினாலாவது இந்த சப்பாணியை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் என்னை நோக்கி பார்க்கிறது என்ன? எங்களால் இது நடக்கவில்லை. பின்ன எப்படி நடந்துச்சு? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன்னுடைய பலத்தினாலே ஒரு சப்பானிக்கு உதவி செய்ய முடியும் என்றால் அவன் அந்த சப்பானியை தூக்கி கொண்டு போய் தேவாலயத்தை வாசலில் வைத்து பிச்சை கேட்க விடலாம். ஒருவேளை அவனுக்கு துணிமணி, பிறந்த நாள் வரும்போது அவனுக்கு உணவு போடலாம், பிறந்த நாள் வரும்போது அவனுக்கு துணி வாங்கி கொடுக்கலாம், இல்லாவிட்டால் இன்னும் பணக்காரனாக இருந்தால் அவனுக்கு வீடே கூட கட்டி கொடுக்கலாம். ஆனால் இயேசுவின் வல்லமை ஒருவனுக்குள் இருக்குமானால் அந்த சப்பானியை நடக்க வைத்து விடுகிறான். அதனால தான் இந்த அதிகால நேரத்தில் அவரை பார்க்க வந்ததுக்கு காரணம், அவர் நடக்காதவைகளை நடக்க பண்ணுகிறவர், அவர் முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர், ஆகாதவைகளை ஆக பண்ணுகிறவர், அவர் கிரகிக்க கூடாத அதிசயங்களை நமக்கு செய்கிறவர். பாஸ்டமா பாடும்போது ஒரு வார்த்தை ரொம்ப தொற்றுச்சுல, மனிதர் அடைக்கிற கதவு 2-3 ஓ சூப்பராக இருந்துச்சு எனக்கு அது. மனுஷர் அடைக்கிற கதவு 1-2, ஆனால் அங்கே அப்போ திறக்கிற கதவு 1000. அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஆமென். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா. ஆனந்தமே. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. 1000 கதவை எங்க அப்பா திறந்து வச்சிருக்கிறார். இதோ நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். சொல்லுகிறதாவது, இதோ உனக்கு முன்னே திறந்த வாசலை வைக்கிறேன். நம்ம ஆசீர்வாதத்தை ஏவனும் தடுக்க முடியாது, நம்ம உயர்வை ஏவனும் தடுக்க முடியாது, நம்ம நல்லா இருக்கிறத எவனும் தடுக்க முடியாது. அவ்வளோ நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. மறுபடியும் நான் உங்களுக்கு சம மக்களுக்கு போதிக்கிறது என்னென்னா, நம்ம உழைப்பில் மட்டுமே உயர்ந்துடக்கூடாது. மாதம் சம்பளத்தை வச்சு மட்டுமே நம்ம குடும்பம் நடத்துகிறவங்களா இருக்கக்கூடாது. அப்படி நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம புத்தி என்ன சொல்லும்? இது உன்னால் உண்டானதுன்னு சொல்லும். வாய் சொல்லும் ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லும், ஆனால் மனசு சொல்லும் நீ அந்த மாத சம்பளம் வரலைன்னா முடிஞ்சேன்னு சொல்லும். அந்த தொழில் போயிடுச்சுன்னா உனக்கு கஷ்டம்னு சொல்லும். ஆனால் அந்த புத்திக்கு நம்ம திருப்பி அடிக்கணும், நான் உழைப்பில் வாழலை, நான் உழைப்பில் வாழலை, நான் கிருபையில் வாழ்கிறேன், நான் என் வேலையை நம்பி இல்லை. அப்படி புத்திக்கு ஏறுச்சுன்னா தான் நம்முடைய ஜெபங்கள் பெருகும். அப்போ தான் அவரை அண்டிக்கு கொள்ளுவோம். நம்ம உழைப்பை நம்பினோம்னா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிடுவோம், இல்லாட்டி இடம் நல்லா ஜெபிக்க கூட நேரத்தை ஒதுக்க மாட்டோம். ஆனால் அவர் தான் ஆசீர்வதிக்கிறாருங்கிற தலைக்கு ஏறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவரை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ. அவர் இல்லைன்னா உயர்வு இல்லை, அவர் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை, அவர் இல்லைன்னா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவர் இல்லைன்னா என் எதிர்காலம் இல்லை.
அப்படிங்கிறத என் சப்கான்சியஸ் நம்பிருச்சுன்னா அது முட்டி போடும், ஆராதிக்கும், துதிக்கும். வாழ்க்கையை கண்ட மாதிரி வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் வயசாகும் போது அழுகிறது இல்லை நம்ம வாழ்க்கை ஸ்டைல். அப்பாவோடு என்னைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. உழைப்பை நம்பி நம்ம இல்லை, ஆனால் கடுமையாக உழைப்போம். சரிங்களா? அப்போ எப்படி உழைப்பை நம்பி எப்படி இல்லாமல், உழைப்பை நம்பாமல் எப்படி? இந்த வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? என்ன வசனத்தை வாசிங்க. கர்த்தர் கர்த்தர் அரணான நகரத்தில் தம்முடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஏசப்பாக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது அது? அதிசயம். மனோவா கேட்குறான், அப்படி பேர் என்னப்பா? யாருடைய அப்பா? சிம்சோனுடைய அப்பா. மனோவா கேட்குறான் தேவனிடத்தில், நம்முடைய பேர் என்ன, அப்படி நாமம் என்ன? அப்பா கேட்க சொல்றாரு, அதை ஏன் கேட்குற? அது அதிசயம். அவர் பேர் அதிசயங்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்காமல் இருக்கவே இருக்காது. அதிசயம் என்ன தெரியுங்களா? அதிசயம் என்ன தெரியுமா? நடக்காத ஒன்று நடக்கிறது தான் அதிசயம். அதுதான் அதிசயம். இயேசு உன்னோட இருக்கிறாருன்னா நடக்காத ஒன்று நடக்க போகுது. உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். என்ன வசனம் இல்லை பைபிள்ல? உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஓ, எனக்கா 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 அப்படிலாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, இனியும் பயங்கரமாக செய்ய போறார். ஏன்னா அவ்வளோ தங்கம், அவ்வளோ வைரம், அவ்வளோ பேச்சு மாறாதவர் செய்வார்ல. அப்போ உழைப்புக்கு மீறின ஒரு புத்தி நமக்குள்ள வந்துடணும். கிடக்குதுங்க, சில சமயம் கிடக்குதுங்க வேலை, வாங்க ஆண்டவர் தேடலாம், ஜபிக்கலாம் வாங்க, அவர் ஆசீர்வதிப்பார். அது எப்படி? பைபிளை தூக்கிட்டு போய் ரூமுக்குள்ளே உட்காந்து சோதனை ஆசீர்வதிச்சுவார். ஆமாங்க, பண்ணுவாருங்க. அந்தரங்கத்தில் நோக்கி உன் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டார், வெளியரங்கமாக பதில் தருவார். அல்லேலூயா. ஸோ பாட்டு பாடினாலே அதிசயம் பண்ணுவாருங்க. அல்லேலூயா. சண்டை போட்டு யுத்தத்தை ஜெயிச்சது தான் நான் பார்த்துருக்கேன். பாட்டு பாடி ஜெயிச்சது பார்த்தது இல்லையே. அதுக்கு பேர் தான் கிருபைன்னு அர்த்தம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வேகமாக வாசிங்க. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். 2 நாளாகமம் 20-26. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் பெராக்கா என்று என்னும் பேர் தரித்தார்கள். பெராக்கான்னா என்ன? கர்த்தரை நன்றி சொல்றது, கர்த்தரை வாழ்த்துறது. நல்லா இருக்கணும் என் மகாராசா, இசப்பா என்னை நல்ல யுத்தத்துல எல்லாம் காப்பாத்துனீங்களே, என் எதிரிகள் ஒண்ணுமில்லாமல் பண்ணினீங்களேன்னு சொல்லி அவரை வாழ்த்துறது. அல்லேலூயா. 27ஆம் வசனத்துக்குள்ள வாசிக்கலாமா? பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூறச் செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே, அல்லேலூயா. சத்துருக்களை நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்பட்டது தானே அனுபவிச்சிருக்கிறீங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாராமா? சத்துருக்கள் நிமித்தம் உன் இருதயத்தை கலிகூற பண்ணுறாராமா. சத்துருக்கள் பேரில் கலிகூறச் செய்தபடியா. இது எப்போ நடந்துச்சு அந்த சம்பவம் பாருங்க. 20ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் வாசிங்க. மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் வர்றான்? மோவா புத்திரர் வர்றான், அம்மோன் புத்திரர் வர்றான், அம்மோன் புத்திரருக்கு அந்த பக்கம் இருக்கிறவன் வர்றான். 3 நாடுகள் வருது யோசபாத்துக்கு எதிராக. ஆனால் யோசபாத் யாரு? அவன் தன் யுத்தத்தை நம்பாதவன், அவன் தன் உழைப்பை நம்பாதவன், அவன் தன் திறமையை நம்பாதவன், அவன் தன்னுடைய அறிவை நம்பாதவன், அவன் தன்னுடைய சொத்துக்களை நம்பாதவன், அவன் தன்னுடைய கைத்திறமைகளை இராணுவத்தை நம்பாதவன்.
அப்புறம் யாரை நம்புறான்? தேவனை நம்புகிறவன். தேவனை நம்பி அவன் என்ன பண்றான் பாருங்க, 3வது வசனத்துல. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ராமேன்னு சொல்வீர்களா? யுத்தம் வந்ததுனாலும் கர்த்தர் தான், யுத்தம் வராட்டினாலும் கர்த்தர் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு யுத்தம் வந்த உடனே ஒரு ஆவிக்குடைய புத்தி எங்க போகுதுன்னா, உடனடியா அந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்கலாம்னு போகக்கூடாது. பெந்தகோஸ்த தாக்கு கிறிஸ்தவ தோக்குற இடம் இது. ஒரு கடன் பிரச்சனையா, ஒரு கல்யாணமா, மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறதா, ஒரு வீட்டு பிரச்சனையா, அந்த பிரச்சனை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு விழுந்து போன அறவைக்காட்டு கிறிஸ்தவம் செய்கிற வேலை என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்கிறது. ஆனால் எந்த கிறிஸ்தவ யோசபாத் மாதிரி இதை நான் தீர்க்க முடியாதுங்கிறத உணர்றானோ அவன் கர்த்தரிடத்தில் போகிறான். இதை நான் தீர்க்க முடியாது, இதில் என்னுடைய கையை வைக்க மாட்டேன், கர்த்தரே அந்த காரியத்தை செய்வார். எடுத்தன எங்கே ஓடுறான்? எங்கே ஓடுறான்? கர்த்தரத்தில் ஓடுறான்னாலே தெரிஞ்சுக்கலாம் அவன் இருதயத்தில் தாழ்மை உடையவன். இருதயத்தில் எவன் தன்னால் இயலாதுங்கிறது ஒத்துக்கிறானோ அவன் தாழ்மை உடையவன். எவன் உள்ளத்தில் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறானோ அவன் பெருமை உள்ளவன். அவன் சில பல அடிகள் அடிக்கப்படுவான், தேவனாலே அல்ல, அவன் எடுத்த முடிவுகளாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வைப்பர் கிரேஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடியே விழுகாதுங்கிறாங்க. அப்படி உண்மையே கிடையாது. தேவன் அடிக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஆனால் அவன் செஞ்ச முடிவுகள் அவனை அடிக்கும். நான் இன்றைக்கி எடுக்கிற தீர்மானம் எனக்கு பாதிப்பு உண்டாக்குமா இல்லையா? நான் என்ன சாப்பிட்டேனோ அதுதானே வயிறு. அல்லேலூயா. நான் என்ன படித்தேனோ அதுதானே மனசு. அல்லேலூயா. நான் எந்த டிவி பார்க்குறேனோ அதுதானே என்னுடைய விளைவு. அதை விட வேறு ஊரை மற்ற கண்ட டிவிகளை பார்த்துட்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பார் அப்படி அந்த விளைவுகளை எதிர்பார்க்க முடியுமா? எந்நேரமும் சண்டை காட்சிகளை பார்த்துட்டு இச்சை காட்சிகளை பார்த்துட்டே இருந்துட்டு உள்ள பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? எதை விதைக்கிறோமோ அது உள்ள இருக்கும். எது உள்ள இருக்குதோ அதுதான் வாழ்க்கையா வெளியே வரும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுப்பான். மாம்சத்தினால் விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷன் அதை நான் செஞ்சிருவேன்னு நினைக்காம கர்த்தர் நடத்துவாருங்க. நான் கர்த்தர்கிட்ட போகிறேங்க, நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேங்க, என் ஆண்டவர் அதை செய்வாருங்கன்னு அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து இது தலைக்கேறிடாம சொந்தக்காரங்கிட்ட கூப்பிட்டு போய் உதவி கேட்காம சொந்தக்காரன்ட்ட கேட்டாலும் உனக்கு மன உளைச்சல்கள் வருவது நிச்சயம். அல்லேலூயா. அப்போ யார் தான் வழி? யோசபாத் சொல்கிறான், எல்லாம் வாங்க, குடும்பமாக இருக்கிறீங்களா, குடும்பமாக வாங்க, எங்கே போயிடலாம்? கர்த்தர்கிட்ட கேட்கலாம். கர்த்தர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்கிறார்? நேரமானதுனால சுருக்கிறேன். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? என்ன சொல்கிறாருங்க? 22வது வசனம் வாசிங்க. அவர்கள் 21 வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இந்த பிரசங்கத்தை 1000 தடவை பண்ணாலும் அது ருசி தான். 1000 தடவை பண்ணாலும் வல்லமை தான். அல்லேலூயா. அந்த 21 வருஷம் தொடக்கத்தை சொல்லுது, பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும். என்னங்க பரிசுத்தம் உள்ள? சொல்லும் போது இனிப்பா இருக்குதுங்க. அவருடைய மகத்துவத்தை சொல்லும் போது உள்ளபடி பரவசம் அடையுது. அந்த பரவசம் தான் தில்லு. அவரை துதிக்கும் போது எப்படி இருக்குல்ல? நான் துதிச்சு டேஸ்ட் பண்ணவங்களுக்கு புரியும் நான் சொல்றது. அப்படியே மனசுலாகிச்சு துதிக்கிறேன் பார்த்தீங்களா? அது துதிக்கும் போது என்னமோ பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியே அப்படி இருக்குது அது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ என்ன பட்டையும் கேடகம் எடுக்காத, வாயில துதித்து பாடுறத பண்ணு. சும்மா பாடுனா
3 எதிரிகள் 3 ராணுவம் வருது சேர்ந்து ஒட்டுக்கா. இவன் பாடுறான், அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் துதிக்கிறதையும் அப்பாவை மனமுருகி பாடுறதையும் சாதாரணமாக நினைச்சிடாத. உன் சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுகிற நேரம் அது. நீ துதிக்கிற நேரம் உன் எதிரிகள் மடங்கடிக்கப்படுகிற நேரம். உன் வீட்டுக்கு எதிராக பில்லி சுனியா வச்சிருந்தா கூட நீ பாட்டு பாடிட்டு இருக்கிறதுனாலயே அது பயந்து ஓடி வெச்சவனை போய் அடிச்சிரும். அது அந்த துதியில அவ்வளோ பெரிய வல்லமை. இந்த பெந்தகோஸ்துக்காரங்க போய் ஜெபத்தில் உட்கார்ந்து விண்ணப்பத்தை ஏறி மூக்கால அழுது 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 அண்ணால அழுது அதை அழுது அப்பா எப்பப்பா விமோச்சனை அடி. எங்க அப்பனை உயர்த்து எங்க அப்பா அற்புதத்தை செய்வார். ஆளில் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. சபக்கவலவா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்க அப்பன் தான் பெருசு. என்ன பிரச்சனை இருக்கனாலும் அதை விட ஆண்டவர் தான் பெருசு. 3 ராணுவமும் யுத்தத்துக்கு அணிவகுத்து வந்துட்டு இருக்குது. ஆண்டவர் யோசபாத்துக்கிட்ட பாட சொல்றார். 3 ராணுவமும் பயங்கர பராக்கிரமசாலிகளா அப்படியே கீட்டியும் பேடகத்தை எடுத்துட்டு இன்னைக்கு பாரு வெற்றம் பாருன்னு யானையும் குதிரையும் ரதங்களை எடுத்துட்டு அப்படியே நெருங்கி வந்துட்டு இருக்குது. என் தேவனும் யோசபாத்துக்கிட்ட பாட சொல்றார். அப்படின்னா இது உழைப்பு சார்ந்த வாழ்க்கையா இல்லை இது கிருபை சார்ந்த வாழ்க்கையானா? கிருபை கிருபை கிருபை. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நீ வேணா நினைச்சுக்க, உன் வாழ்க்கை உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துறது இது உன்னோட வேலை கூட இல்லை. என் ஆண்டவர் அதை செய்ய போறார். அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு வேலையை பாரு. அவர் சமூகத்தில் உட்காரு, அவர் ஆராதி, அவரை நேசி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எப்படி உன் வாழ்க்கை அப்படியே மேலே வருதுங்கிறத மட்டும் பாரு. தாவீது வர வர ரொம்ப வருஷமா ஒரே மாதிரி இருந்துட்டீங்கன்னா எங்கேயோ டேஞ்சர், எச்சரிக்கை, எங்கேயோ தப்பு நடக்குது. கொஞ்ச நாள் கஷ்டப்படலாம், தப்பு இல்லை. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கூட கஷ்டப்படலாம். 15 வருஷம் நீ கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா எங்கேயோ உன் டேஞ்சர் நடக்கு. எங்கேயோ நீ தப்பு பண்ற, எங்கேயோ உன் சுய ஒழுக்கத்தை உன் திறமையை நம்பி நீ வாழ்ற, கணக்கு போட்டு வாழ்ற, அறிவில் வாழ்ற, உன் உழைப்பை நம்பி வாழ்ற, உன் வேலையை நம்பி வாழ்ற. அதனால தான் கர்த்தருடைய கரம் அங்கே இறங்க மாட்டேங்குது. நான் சொல்றது புரிஞ்சுச்சுங்களா? உங்களை சுதாரிச்சுங்க சீக்கிரம். எவ்வளோ சீக்கிரம் சுதாரிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் தலையெழுத்து மாறும். ஏன்னா கர்த்தருடைய கிருபையில் தான் மேலே கொண்டு வர பார்க்குறார். உன் சுயம் தடையா இல்லாமல் பார்த்துக்கோ, உன் அறிவு தடையா இல்லாமல் பார்த்துக்கோ, ரொம்ப பணக்கணக்கு உனக்கு தடையா இல்லாமல் பார்த்துக்கோ, உன் உழைப்பு தடையா இல்லாமல் பார்த்துக்கோ, உன் நினப்பு தடையா இல்லாமல் பார்த்துக்கோ. உன் பக்தி உன்னை உயர்த்தாது, வார வாரம் சர்ச்சுக்கு வர்றது கூட உன்னை உயர்த்தாது. கர்த்தர் மேலே வச்சிருக்கிற அபிப்பிராயம் தான் உன்னை உயர்த்தும். ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவனுடைய வாழ்க்கை இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தான் வெளியில் வந்தாங்க. ஆனால் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். எங்கள் அப்பா சொல்றார், பாட்டு பாடு, யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எந்த அளவுக்கு ஒருத்தர் கர்த்தரை நம்பினான்னா வெறும் பாட்டு பாடுவான். வீட்டில் உட்காந்துட்டு சாதா டைமில் பாடுறது வேற, ராணுவம் நெருங்கி வரும்போது பாடுறது வேற. அல்லேலூயா. சாதா டைமில் ஆவியில் நிரம்புறது வேற, கடங்கார கை கதவை தட்டும் போது நீ கர்த்தரை துதிக்கிறது வேற. அதனால யோசபாத், அதனால தான் அவன் பேர் பைபிள் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நீ பாடு. இப்போ பாடி ஜெயிக்கிறது என்ன கிருபை? என்ன வாழ்க்கை? கிருபை வாழ்க்கை. யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது என்ன வாழ்க்கை? சுய வாழ்க்கை. நாம சவுல் கிடையாது, தாவீது. வெறும் அவன் தாவீது சொல்றான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இன்று கர்த்தர் என் கையில் உன்னை ஒப்பு கொடுத்தார். உனக்கெல்லாம் ஊரே இராணுவத்தை படதிருட்டும் போது உனக்கெல்லாம் கல்லு போதுண்டான்னு வந்தவன். ஏன்னா அவனுக்கு தெரியும் இப்படி இதில் ஜெயிக்க போகிறோம், கிருபையில் ஜெயிக்க போகிறோம். இப்படி கிருபையில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 22 வசனத்தை வாசிக்கிறவர்கள்லாம் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பி வெட்டுண்டு விழுந்தது மட்டுமில்லை, அவங்க கொண்டு வந்த ஆடை ஆபரணங்கள். 25வது வசனம். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும்
பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 இராணுவம் கொண்டு வந்த அந்த கொள்ளை உடைமைகள், தங்கம், வைரம், சாப்பாடு, விதவிதமான கோதுமை, வாட்கோதுமை, குதிரை, இதர போர்வைகள், பாத்திரங்கள், பண்ட பாத்திரங்கள், டென்ட்டுகள், அது இதெல்லாம் இவங்களால கொண்டு போக முடியலையாமா. எவனோடதோ இருந்தது, இவங்களுடைய இது மாறுறது மட்டும் இல்லை, கொண்டு போக முடியாமல் இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருந்து, இந்த உலகத்தை விட தேவனை நேசிக்கிறவங்களா இருந்து, இந்த உலகத்தில் வீடு கட்டுறதை விட பரலோகத்தின் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற நினைப்போடு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பூமியில் மாளிகைகளை கூட கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அது நடக்க போகுது. நீங்கள் இல்லைங்காம பல பேருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ஆஸ்திகளை கர்த்தர் பெருக பண்ணுவார். நீங்கள் நிச்சயமாய் ஒரு நாள் பெராக்காவில் கூடுவீர்கள். பெராக்கான என்ன? என் சத்துருக்களில் என்னை கலிகூற பண்ணினார். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2024 எங்கெங்கெல்லாம் நம்மளை உயர்த்தி இருக்கிறார் இல்லையா, அதுக்காக நன்றி சொல்லிடலாமா? நன்றிப்பா. ஓஹோன்னு இல்லைனாலும் அங்கங்கே எனக்கு சின்ன சின்ன உயர்வுகள் வந்தது, நன்றி. இதிலும் பெரிய காரியங்கள் என்ன நடக்க போகுது. நான் பெராக்கால கூட போகிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதா. பரலோக கர்த்தரே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினதுக்காக, பலப்படுத்தினதுக்காக நன்றி. ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறீர், நன்றி. 11 மணிக்கு நடக்கிற உபவாச ஜெபத்தை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி நடத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை மகிமை விளக்கப்படும். 100 பேருக்கு அதிகமாக இந்த திருவிருந்து எடுக்கணும்னு இயேசுவின் நாமத்தில் எதிர்பார்க்கிறோம், விருப்பப்படுறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தரதை செய்ய வல்லவராக இருக்கு. கர்த்தர் செய்யுங்க. அனைத்து மகிமைக்கு செலுத்தி இதோ பெராக்காவில கூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்க நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.